மகத்தான கிருபைக்கு துதிகனம் மகிமை உண்டாதாக. எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைட்ட நாமத்தினாலே இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்திற்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லோரும் இணைந்து இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதும் மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக நல்ல அருமையான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் 3வது பாடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு இருளில் ஒளி பிரகாசிக்கிறது என்கிற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் 3வது பாடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தகப்பனே, இருளில் ஒளி பிரகாசிக்கிறது என்கிற தலைப்பில் கீழாக நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என் தேவன் எங்களோடு கூட இருங்க. இந்த நாளிலே இந்த பாடத்தை விலக்கி கொடுக்க வந்திருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை மறுத்து நீர் வெளிப்படுங்க. ஆவியானவர் கூட தாங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 3வது பாடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. இந்த பாடத்தினுடைய முன்னுரையும் மனப்பாட வசனத்தையும் நம் மத்தியில் இருக்கும் போதகர் விளக்குவார். சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் மாபெரும் போராட்டம் என்ற பொது தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு படிநிலையாய் படித்து கொண்டு வருகிறோம். மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற அம்மையாருடைய புஸ்தகத்தின் ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம அணுகி கொண்டிருக்கிறோம். அந்தபடியாய் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு பாடமும் கூட மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற புஸ்தகத்தினுடைய மூன்றாவது பகுதியை 3வது அதிகாரத்தை தான் அடிப்படையாய் கொண்டு இந்த வார பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. சரி, இந்த வார்த்தையே ஒரு வசீகரமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், இருள் சூழ்ந்த சூழ்நிலையில், இருள் எங்கும் நிலவி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒளி அந்த இருளை விளக்குகிறதாகவும், அந்த ஒளி அநேகரை தன்வசம் ஈர்க்கக்கூடியதாக, ஒருவேளை இருளில் ஒளி என்பது அந்த இருளை போக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சிந்தனையோடு கூட இந்த பாவத்து நிமித்தமாய் இந்த பூமிக்குள்ளாய் வந்த சாபமாகிய இந்த இருள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஆண்டவர் வரவழைக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அந்தபடியாய் அந்தகாரம் என்னும் இருளிலிருந்து அவர் நம்மை எப்படி அழைக்கிறார், எப்படி பிரித்து எடுக்கிறார், எப்படி துணையாக இருக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யோவான் 12வது அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இப்போ இந்த வசனமே இந்த வார பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் என்று காட்டுகிறது. என்னன்னு சொன்னால், இருள் ஒளி நம்மளோடு கூட இருக்கிறதாம். கொஞ்ச காலம் அது இருக்க போகிறது. அந்த கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதில் நீங்கள் நடவுங்க. இருளில் அகப்படாதபடிக்கு ஒளியில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அந்த நிலையிலிருந்து நம்ம இந்த வார பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய கேள்விக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதல் கேள்வி என்ன பார்க்கும்போது, சாத்தானின் வஞ்சக வியூகம் எப்படிப்பட்டது பாஸ்டர்? சரி, அழகா இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தினுடைய தலைப்பை தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. சமரச இணக்கம், சாத்தானின் வஞ்சக வியூகம். இப்போ சாத்தானுடைய இந்த வியூகம் என்ற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்காக தந்திரமாய் செயல்பட்டு நம்மளுடைய சிந்தனையை மாற்றக்கூடியதற்கு பேர் வியூகம் என்று சொல்லுவாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், இந்த ப்ரிசம்ஷனில் பாருங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல சாத்தான் வஞ்சகமாய் சமரச இணக்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறான். இந்த சமரசம் என்று சொல்லும்போது நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு நிலை.
இந்த உலகத்தோடு சமரசமாகிற ஒரு நிலை. பாவமில்லாமல் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படும் போது அப்படி இல்லாமல் சரி செய்தால் தவறு இல்லை, ஒரு காம்ப்ரமைஸ்டு லா இல்லை காம்ப்ரமைஸாக ஆகிறது. ஆண்டவருடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமையை நம்ம சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. 2 வசனத்தை ஒப்பிடும்படியாக கேட்டிருக்கிறார்கள். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே இன்னொரு வசனத்தை நம்ம ஒப்பிட்டு வாசிக்க போகிறோம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆண்டவர், நான் தான் வழி சத்தியம் ஜீவன், என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான் என்று அவர் வழியை ஏற்படுத்தி காட்டுகிறார். இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் சாத்தானுடைய வஞ்சக வியூகம் என்ன இருக்குதுன்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான், சத்தியம் அவனுக்குள்ளாக இல்லை, சத்தியம் இல்லாத அவன் புறம்பான நிறைய காரியங்களை சத்தியம் என்று சொல்கிறான், சத்தியமாக பாவிக்க நினைக்கிறான், அவன் பொய்யனாய் இருக்கிறான். இந்த மனநிலையை அப்படியே இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துக்கும் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்திற்கும் ஒப்பிட்டோம் என்று சொன்னால் அழகான ஒரு வாசகம் என்று சொல்வார்கள். யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேசியாவாய் வரும்போது கற்பனை மாத்திரம் போதும், இந்த இயேசு தேவையில்லை, கற்பனை மாத்திரம் போதும், நம்ம பிதாவின் இடத்துல போயிடலாம், இயேசு தேவையில்லை என்று சொல்லி அவர்களை வஞ்சித்தான். அப்படியே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் கடந்து வந்து இன்றைக்கு எல்லா பகுதிக்கும் கடந்து வந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து போதும், நமக்கு 10 கற்பனை தேவையில்லை. அவனுடைய அந்த வஞ்சக வியூகம் ஒரு 3 அழகான வார்த்தை வசனத்தை நிதானிக்கும்படியாய் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 23வது வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இப்போ சத்தியத்தை வாங்கு என்று சொல்லி நீதிமொழிகளில் உலகத்தினுடைய ஞானி அழைக்கிறார், சத்தியத்தை வாங்கிக்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ சத்தியத்தை வாங்கணும்னு சொல்றாரு. இங்கே சொல்றாரு, சத்தியத்தினால அவங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க, உம்முடைய வசனம் தான் சத்தியம் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இப்போ என்னை பரிசுத்தப்படுத்துவதும் சத்தியம்தான், என்னை விடுதலைப்படுத்துவதும் சத்தியம்தான். இந்த சத்தியத்தில் தான் நான் நடக்க வேண்டும், இந்த சத்தியத்தின் உபதேசத்தை தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை தான் நான் வாங்கணும். இப்போ அவர் சத்தியபரராய், அவர் சத்தியத்திற்கு ஆதாரமாய் அவர் இருக்கும்போது பொய்யனும் பொய்க்கு பிதாமாய் இருக்கக்கூடிய சாத்தான் என்ன சொல்றானா, இந்த சத்தியம் தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் அந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் அணுகும்போது, அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அணுகும்போது அவர் சொன்ன வார்த்தை எழுதி என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை ஆதாரமாய் காட்டி சொல்லப்பட்டது. வேதாகமத்தை தேவன் உயர்த்தி காட்டினார். அதன் பரிசுத்த சத்தியங்களை மறைப்பதும் நசுக்குவதும் அவசியம் என்று சாத்தான் என்ன செய்கிறான்னா,
ரோம சபைகளில் ரோமர்கள் இருந்த நாட்களில் இந்த வசனங்களை படிக்கக்கூடாதபடிக்கு நிறைய நெருக்கடிகளை கொண்டு வந்து அந்த சூழ்நிலையில் இந்த வசனங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை மாத்திரம் சொல்லி இந்த விளக்கங்கள் மாற்றப்பட்டது. இன்றைக்கு கூட ஒரு அருமையான தாயாரை சந்தித்தேன். அவர்களை சந்தித்து பேசும்போது ஓய்வு நாள் உண்மைதான், ஆனால் அது மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை என்பது மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள், உயிர்த்தெழுதலின் ஓய்வு நாள். அதை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் 6 நாளும் ஆண்டவருக்கு 6 நாளும் உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7வது நாள் அவருக்காக கொடுக்குறீங்க, கடைசியை கொண்டு வந்து மீதியாக இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக வாரத்தினுடைய முதல் நாளையே அவர்கிட்ட கொடுத்துறோம். அவரை தேடிட்டு அப்புறம்தான் மீதி காரியம்லாம் பண்ணுகிறோம். இப்போ இது பேச்சிற்கு நன்றாக இருக்கலாம். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேத புரட்டர்கள். ஆண்டவர் எழுதுகிறக்கு ஆண்டவர் தம்முடைய திருவசனத்தின் மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விளக்கி காட்டக்கூடிய வார்த்தை இதுதான். கடைசி காலத்தில் வேத புரட்டர்கள் வருவாங்க. இந்த வசனங்களை அவர்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வியூகம் பண்ணி அதை நம்ப வைக்கக்கூடிய இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கு. இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் ஆயுதமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சமரச இணக்கம். நிறைய வித்தியாசமான வியூகம், ஆனால் பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய அவர் சொன்னதின் பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த வியூகத்தை சாத்தான் மாற்ற நினைக்கிறான். அதை இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் அவனுடைய பேராயுதமாக எடுக்க நினைக்கிறான். நாம் நிதானிக்க வேண்டும். நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். இந்த சாத்தானின் வஞ்சக வியூகம் இந்த இதில் கேள்விக்குள்ளாக நம்ம பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு அருமையான ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னாங்க. ஓய்வு நாள் முதல் நாள் தான், வாரத்தின் கடைசி நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுடைய அந்த வஞ்சக தன்னுடைய சுயநிலத்துக்காக மனிதர்களை மாற்றுகிற ஒரு திட்டத்தை அவன் எதிர்கொண்டு வந்துட்டுருக்கிறான். நம்ம அந்த திட்டத்திலேருந்து நாம் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து 2வது கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த கொடிதான ஓநாய்கள் யார்? இதனுடைய செயல்கள் என்ன பாஸ்டர்? சரி, இப்போ அழகான கேள்வி. இது முந்தின கேள்வியினுடைய ஒரு தொடர்ச்சியாய் நம்ம யோசித்துக்கிறோம். சாத்தானுடைய இந்த வஞ்சக யூகத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் இவங்களை கரெக்டாக சொல்லணும்னா இதுக்கு துணை போய் அவனுடைய கருவியாய் செயல்படக்கூடிய அவனுடைய ஏஜென்ட்ஸ். இங்கே ஓனா என்ற வார்த்தையை பவுலார் பயன்படுத்துகிறார். இது எங்கே இருக்குது என்று சொன்னால் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 27லிருந்து 32 வசனங்களை மையமாய் கொண்டு தான் இதை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் இந்த ஓனா என்று சொல்லும்போதே ஒரு கொடிதானது தான், ஆனால் இதுலேயும் ஒன்றும் ஒரு படி அதிகமாக சொல்கிறாரு, கொடிதான ஓநாய்கள். சரி, இப்போ வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 27லிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்க போகிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்போ பவுல் அழகாக சொல்கிறாரு. பவுல் செய்யக்கூடிய ஊழியத்தை இதில் நம்ம காண முடியும். இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். எனக்கு இந்த 28வது வசனம் எனக்காகவே எழுதப்பட்டதாகவே நான் சொல்லுவேன். எனக்கு இப்பொழுதெல்லாம் வேதாந்தத்தில் கூட அப்படி எழுதி வச்சிருக்கேன். இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருப்பேன் என்பதற்கு
உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து என்னை எல்லா இரத்தப்பழிக்கு நீங்களாக்கிட்டார் என்ற அந்த விசுவாசத்திற்கு சாட்சியை வைத்துவிட்டு, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஊழியக்காரர்கள் இப்போ எல்லாத்துக்கும் கரெக்டாக பவுல் ஒரு உபதேசம் சொல்லுகிறார். என்ன உபதேசம்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையோடு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு கூட, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்தையை சரிய ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இது எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட, இன்றைக்கு எனக்கு ஊழியத்தின் அழைப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை ஆண்டவர் ஒருவேளை திருச்சபையில் ஒரு ஓய்வு நாள் பள்ளி இலாக்கா தலைவராகவோ தலைவியாகவோ, இல்லை ஒரு வாலிப இலாக்காவை பார்த்து கொள்வதற்காகவோ, இல்லை என்னுடைய திருச்சபையில் நான் ஒரு சாங் லீடராகவோ, இல்லை சிறு பிள்ளைகளுக்கு நான் சில்ட்ரன்ஸ் சாபத் ஸ்கூல் எடுக்கிறது, என்ன நிலையில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மூப்பராக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம், திருச்சபையினுடைய அத்தனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய கிருபையோடு கூட நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு ஓநாய்கள் வரப்போகிறாங்க. அந்த ஓநாய் ஃபஸ்ட்டு, ஓநாயினாலே விட்டு வைக்காமல் கூடியிருந்து தாக்கக்கூடிய அந்த இரையை எந்த சூழ்நிலையிலையும் அது தன்னை விட பெரிதாக இருந்தால் கூட தனக்காக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு வியூகம் பண்ணி எங்கே அவங்களுக்கு வீக்னஸ் இருக்குதுன்னு தாக்கக்கூடிய இந்த ஓநாய். அந்த ஓநாய்க்கு இன்னொரு வார்த்தை கூடுது, கொடிதான ஓநாய். அப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் இன்னொரு வார்த்தையும் போடுறாரு, என்னன்னா மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ உலகத்தில் எப்படிப்பட்ட ஓநாய்களைப் போல சில உபதேசங்கள் உள்ள நுழைய ஆரம்பித்தது. சாத்தானுடைய வஞ்சக வியூகத்து நிமித்தமாய் கன்வர்ஷன், நிறைய பேரை நாம் சத்தியத்துக்குள்ளா வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு காம்ப்ரமைசிங், ஒரு சமரச போக்கு நிலவி விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்களை மனமாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வழிபட்டது போலவே இன்னொரு உருவத்தை செய்து உள்ள வைக்கப்பட்டது. அவர்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்த நாளை அவங்க விட்டுவிடாதபடிக்கு அந்த நாளையும் அவர்கள் வணங்கின தெய்வத்தினுடைய பெயரை வைத்து உள்ள அப்படியே கொண்டு வரப்பட்டது. கேட்டால் அவங்கள நம்ம மனம் மாத்திரம்ல, அவங்க நமக்கு முக்கியம்ல, அவங்களுக்காக செய்கிறேன். மந்தையை தப்ப விடாதபடிக்கு கொடிதான ஓநாய்கள் வரப்போகிறது. அந்த ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில ஓநாய்கள் ஆட்டை போல வஞ்சகமாய் என் குடும்பத்துக்குள்ளே நுழைய பார்க்கிறது, ஆட்டை போல வஞ்சகமாய் என் திருச்சபைக்குள்ளே நுழைய பார்க்கிறது, ஆட்டை போல வஞ்சகமாய் நான் நம்பக்கூடிய இந்த விசுவாசத்தை உடைக்க மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். இந்த ஓநாயை அவர்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சாத்தானுடைய உபதேசங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்ப்ரமைசிங் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அப்படியெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா, இது நடந்தால் அது செய்ய முடியுமா என்று சொல்லி நிறைய காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது, இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தானுடைய இந்த வஞ்சகமான சமரச போக்கை நாம் புறம் தள்ள வேண்டும். நல்ல ஒரு அருமையான விளக்கத்தை போதகர் கொடுத்தாங்க. ஜெப வாழ்க்கையை அதிகரிக்கப்பட வேண்டும். எப்படி என்றால் ஆண்டவரோடு அந்த நேரத்தை செலவழிக்கிறதை நம்ம அதிகப்படுத்தி வாழும்போது இப்படிப்பட்ட தந்திரமான வஞ்சனையிலிருந்து நாம் தப்பித்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். அடுத்த கேள்வி என்ன என்று பார்க்கும்போது, வார்த்தையால் பாதுகாப்பு. யாருடைய வார்த்தையால் பாதுகாப்பு பாஷா? சரி, இப்போ சாத்தானுடைய வஞ்சகமான 2 கருவிகளை பார்த்தோம்.
சாத்தானுடைய வஞ்சக வியூகம். அந்த வஞ்சக வியூகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஓநாய்களைப் போல என் திருச்சபைக்குள்ளே வருகிறது, என் இல்லத்துக்குள்ளே வருகிறது என்று பார்த்தோம். அவனுடைய பிரதானமான ஆயுதத்தை பார்த்தோம். இந்த பிரதானமான ஆயுதத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு கேடகமாக இருக்க போகிற இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய திருவசனம், ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள். யோவான் 17வது அதிகாரம் 15-17 வாசித்தோம் என்று சொன்னால், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இந்த ஓநாய்களை ஆண்டவர் எடுக்க சொல்லி கேட்கல, இல்லை அந்த சூழ்நிலை வராதபடிக்கு இனி எடுத்துக்கங்க என்றும் கேட்கல. பவுல் ரொம்ப அழகாக அந்த நிலையை காட்டுகிறார். நான் துன்மார்க்கரே இல்லாத உலகத்தில் நான் போனால் தான் நான் அப்படி இருக்க முடியும் என்பதும் இல்லை. அதே நேரத்தில் துன்மார்க்கருக்கு நடுவில் நான் செஞ்சு தான் ஆகணும் என்று காம்ப்ரமைஸ் ஆகவும் சொல்லலை. இப்போ அவங்கள எடுத்துக்கொள்ளாதீங்க, ஆனால் தீமை செய்யக்கூடிய அவர்களுக்கு நடுவில் அவங்கள சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய வசனமே சத்தியம். சரி, இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே அப்போஸ்தலர் 20:32 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ என்னை மாற்றிக்கொள்வதற்கு, இந்த ஓநாய்களையும் ஆட்டுக்குட்டிகளாக மாற்றுவதற்கு, மந்தையை தப்ப விடாதபடிக்கு செய்ய போகிற இந்த ஓநாயினுடைய குணத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி அவருடைய திருவசனம் நம்மோடு கூட பேசுகிறது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அந்த ஆவி என்னை சத்தியத்துக்குள்ளாய் நடத்த போகிறது. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் எனக்குள்ள வரும்போது நான் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்தப்படுவேன். அவர் எனக்கு கண்டித்து உணர்த்தி இதுதான் சத்தியம் என்று எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எதன் மூலமாக என்று சொன்னால், வேதத்தின் இந்த வார்த்தைகள் மூலமாக. ஏனென்று சொன்னால், இது ஜீவனுள்ள வார்த்தை. இதுதான் எனக்கு கேடயமாக இருக்க போகிறது. நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போது சொன்னேன், இட் இஸ் ரிட்டன் என்று சொல்லி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானுடைய அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ளவும், சாத்தானுடைய வஞ்சகமான அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவருடைய திருவசனத்தை கொண்டு பதில் சொன்னாரே, அதே போல திருவசனத்தை கொண்டு நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை சரியான திருச்சபை தானா? நான் இன்றைக்கு வாசிக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய அர்த்தம் சரியாய் நான் போதிக்கப்படுகிறேனா? இல்லை வேத புரட்டர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வசனத்தினுடைய சரியான விளக்கத்திற்கு பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலும், அவர் சொன்ன இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், அவைகளின்படி சொல்லாதவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை என்று சொல்லப்படுகிற இந்த சாட்சி ஆகமங்கள் நான் சரியாய் நிதானிக்கிறதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறதே, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லி நம்ம நிதானிக்க வேண்டும். ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தாங்க. வார்த்தையால் பாதுகாப்பு என்பது ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு பாதுகாப்பு. ஆகவே அந்த பாதுகாப்பான வார்த்தைகளை, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனித்து உற்று பார்த்து அதன்படி நாம் வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். தொடர்ச்சியாக அடுத்த கேள்விக்காக கடந்து செல்வோம். அடுத்த கேள்வி, வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட மனித பகுத்தறிவு எப்படிப்பட்டது? சரி, இப்போ அழகான கேள்வி. பகுத்தறிவு என்று சொன்னாலே நம்மளுடைய இந்த வேதாகம காரியங்களுக்கு சில நேரம் மாறி இருப்பதாகவே நமக்கு தோன்றும். நம்மளுடைய சிந்தனையும் கூட அப்படியாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஆலயத்தின் வாசலில் காலெடுத்து வைக்கும்போது மூளையை பயன்படுத்துவதில்லை என்பார்கள். இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம், கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை
நிறைய நேரங்களில் அது 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 வசை சொற்களாய் மாறி அது கமெண்ட் பண்ணப்படுகிறது. என்ன சொல்லி கமெண்ட் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், இவங்களுக்கு பகுத்தறிவே இல்லைப்பா, இவங்களுக்கு மூளையே இல்லை, என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நிறைய காட்சிகளை நாம் காண முடியும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இப்போ ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மனுஷ சிந்தனை மனுஷ வியூகம் வைக்கக்கூடாது. வியூகம் வைத்தால் அது நம்மை ஆண்டவர் விட்டு புறம் தள்ள செய்துவிடும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம், அந்நாளிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ஏசாயா 53:6 வாசித்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழுக பண்ணினார். இப்போ 3 வசனத்தையும் வாசித்தோம். இந்த 3 வசனங்களுமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால், நம்மளுடைய நினைவு கரெக்டு கிடையாது, நம்மளுடைய யோசனைகள் சரி கிடையாது, இந்த யோசனைகள் வேதாகமத்தின் அடிப்படையில் கிடையாது. ஒருவேளை இதில் நம்மை கொண்டு வந்து இந்த பரிணாம கொள்கையை நீங்கள் உள்ளே வைத்தீர்கள் என்று சொன்னால், மனுஷ மூளையில் பரிணாம கொள்கைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், குரங்கு அப்படியே பரிணாமம் அடைந்து ஒவ்வொரு உயிரினங்களாய் மாறினது, ஒரு செல்லிலிருந்து நிறைய உயிரினங்கள் மாறி வந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இயற்கை நம்மோடு கூட பேசுகிறது. நேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட் என்று சொல்லுவாங்க. இந்த இயற்கை என்னோடு கூட பேசுகிறது. எவ்வளவோ நவநாகரிகமான கருவிகள் வந்துவிட்டது, மனுஷ மூளையெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் அந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் பார்த்து மனுஷன் வியந்து கொண்டே இருக்கிறான். நட்சத்திர உலகத்திற்கு அப்படியே நம்ம கடந்து போனோம் என்று சொன்னால், 4வது நாளில் படைக்கப்பட்ட இந்த நட்சத்திரங்களை அப்படியே தொகையிட்டு சொல்லுகிறான், போக போக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு அளவில்லை, இத்தனை கோடி இத்தனை மில்லியன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சு முடியலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அவங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி சொல்லி சாதாரண ஒரு கேள்வியை யோபுக்கு முன்னால் வைக்கிறாரு, மிருக சீரிச நட்சத்திரத்தை நீ ஆராயக்கூடுமோ வைக்கிறாரு. இட் இஸ் அ கேட்வே ஆஃப் ஹெவன் என்று அம்மையார் எழுதுகிறாங்க. ஒரு ரெயின் ஸ்டார் வழியாக தான் ஆண்டவர் வரப்போகிறார். இதை அப்படியே நிதானித்து அப்படியே அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அதனுடைய எல்கையே தெரியாதபடிக்கு அதில் போய்கொண்டே இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க. அதெல்லாம் நிதானிக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் முன்குறித்து நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். இந்த மனுஷ மூளை அதை ஆராய்ச்சி மாத்திரமே பண்ணிக்கொண்டு வேறு வியூகத்தை வைக்க நினைக்கிறது. ஆனால் சிருஷ்டிகர்த்தர் யோவானில் அழகாக எழுதுறார். அடுத்த கேள்வியில் அதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய திருவசனங்களை நமக்கு ஆயுதமாய் கொடுக்கிறார். அவனுடைய வியூகத்தை மாற்றுவதற்கு, புரிந்துக்கிறதற்கு இதை ஆயுதமாக கொடுக்கிறார். சாத்தானுடைய எல்லா வஞ்சகத்தையும் நமக்கு தெளிவாய் காட்டக்கூடிய ஒரு டிக்ஷனரியாக, கண்ணாடியாய் நமக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவை அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்வோம். அடுத்த கேள்வி என்னென்று பார்க்கும்போது, மனதிற்கான போராட்டம் எப்படிப்பட்டது? சரி, இப்போ முந்தின கேள்வியில் நம்ம பார்த்தோம் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில ஏற்படக்கூடிய இந்த போராட்டம், பகுத்தறிவு சில நேரம் சரி என்று தோன்றுகிறது போல இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய
ஆண்டவருடைய அந்த அனாதி தீர்மானத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த வேதம் ஒரு பெரிய கருவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3 முதல் வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டுப்போனவர்களுக்கு அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடியால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். இப்போ மனப்பாட வசனத்தை அப்படியே இதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பேரொளியாய் இந்த வசனம் இருளில் ஜொலிக்கிறது, இருளில் அது ஒளிர்கிறது. ஆனால் அதை பார்க்க விடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கக்கூடியவன் அநேகருடைய கண்களை குருடாக்குகிறான். யோவான் 1வது அதிகாரத்தை அப்படியே வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து யோவான் ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம், யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. 9வது வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்கிறார். அந்த மெய்யான ஒளியாகிய அவருடைய வார்த்தை அவர் கிரியை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்த இத்தனையும் நமக்கு உதவியாக இருக்கும்போது, சாத்தானுடைய வஞ்சக வியூகங்களிலிருந்து நம்மை நிதானித்துக் கொள்வதற்கும் அசலுக்கும் போலிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அசலை நிதானித்து கொள்வதற்கு, அசலை சரியாய் கண்டுபிடித்து கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, நான் மனனம் செய்து வைத்து கொள்ள வேண்டிய அந்த சூத்திரங்கள், வாய்ப்பாடுகளை நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் போலி எது, சரியானது எது என்று சொல்லி நாம் நிதானித்து கொள்ள முடியும். அதன் மூலமாய் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து நாம் ஆண்டவருக்காய் அவருடைய சத்திய ஒளியில நம்ம நடக்க முடியும். அருமையான ஒரு விளக்கத்தை போதல் கொடுத்தாங்க. இம்மற்ற நேரமும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்காக போதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்தின் நிறைவு பகுதிக்காக கடந்திருக்கிறோம். இந்த பாடத்தை ஒரு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, எங்களுக்கு கிடைத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. திருவசனங்களை கொண்டு மெய்யானது எது, பொய்யானது எது என்று நிதானிக்கவும், எங்கள் வாழ்க்கையினுடைய பெரிய கேடயமாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு நீர் எங்களோடு கூட திருவசனங்கள் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தாப்பனே. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற இந்த பாடத்தை என் ஆண்டவரை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய், சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்த வேண்டுமாய், சாத்தானுடைய அந்த வஞ்சக வியூகங்கள் எல்லாவற்றிலிருந்து நிதானித்து தங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க சரியான வழியை தெரிந்து கொண்டு, நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த சத்திய ஒளியில் நாங்கள் நடக்க, அந்த சத்திய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய ஒரு நாள் பள்ளி பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இணையுங்கள், பயிருங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.